ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜனா சதீஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ என்ன அப்படின்னா வந்துட்டு நான் கார்த்திகை தீபம் அப்போது என் வீட்டில் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். என்னால் வந்து இன்ட்ரோ வீடியோ வந்து அப்போதைக்கு வந்து எடுக்க முடியல, ஏன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப வேலை இருந்தது. ஸோ அதனால் வந்து இன்ட்ரோ வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ நான் வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு இப்படியே அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தனால டைமே என்னால் கிடைக்கல. இதுதான் வந்து கார்த்திகை தீபத்துக்கு நான் போடுற கோலம். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கு வந்து மொதல் டைமாக வந்து நான் கோலம் போட்டிருக்கேன். ஸோ வந்து கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமேட்டுக்கு வந்து ஓரளவுக்கு சாமிக்கெல்லாம் நான் தெரிஞ்ச அளவுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. ஆனாலும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக போச்சுங்க இந்த கார்த்திகை தீபம். உண்மையாகவே எங்களால் மறக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு நாங்கள் யார் வீட்டுக்கும் போகலை. எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் வந்து யார் வீட்டுக்கும் போய் மனசு கஷ்டப்படாமல் எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்ருக்கோம். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து கார்த்திகை தீபம் அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்பெஷலான டேன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா வந்துட்டு கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் வந்துட்டு சதீஷ் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா அத்தையெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து பேசின நாள். ஸோ அதனால் வந்து எங்களை வந்து அதை வந்து மறக்கவே முடியாது. கார்த்திகை தீபம் அப்படின்னாலே எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படி தான் சொல்லலாம். இந்த வருஷம் உண்மையாகவே எங்களுக்கு சூப்பராக போச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் கொண்டாடினோம். அது வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கூட நான் அடிக்கிறேன். சரி, அடி. கீழே காமி. ஓரளவுக்கு அப்படியே விளக்கு எல்லா பக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பொருத்தி வச்சுட்டோம். ஸோ இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பிடிச்சவங்க எங்களை பிடிச்சவங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த விளாகு. இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனா சதீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கெலாம் வந்து நாங்கள்
பட்டாசுலாம் வாங்கி வச்சுருந்தோம். அதே எங்களால் வந்து வெடிக்கவே முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ கார்த்திகை தீபத்துக்கு அதையும் சேர்த்து நாங்கள் வெடி வச்சோம். ஆனால் அதெல்லாம் என்னால் வீடியோவாக எடுக்க முடியல. ஏன்னா தம்பு ஒரு பக்கத்து விளக்கு வேற எரியுது. தம்பு கையை வச்சுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணவே முடியல. ஆனால் வந்து பட்டாசுலாம் வச்சோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடவுள் இதை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ அவ்வளோதான். ஓகே, பாய். ஏய் வாடா, மேலே வைக்கணும் வாடா.